بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال الله تعالى: فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் மாபெரும் கருணையினால் அவன் நம் மீது விதித்த ஜும்மா என்னும் இந்த இபாதத்தை, இந்த வணக்கத்தை அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாகவும் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பினை பெற்றவர்களாகவும் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த இபாதத்தையும் இன்னும் நம்முடைய மற்ற செயல்பாடுகளையும் ஏற்று அதிகமான நன்மைகளை தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தனது அருள்மறை திருக்குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களை என்று அழைத்து, இறை விசுவாசிகளை, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து அவர்களுக்கு சொல்லுகின்றார், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், ஹக்க துகாதிஹி, அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இன்னும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுக்கின்றார், வலா தமூதுன்ன, நீங்கள் மரணித்து விடாதீர்கள், நீங்க மூத்தாயிடாதீங்க, இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அல்லாமல் மரணித்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையும் விடுக்கின்றான். யாருக்கு? இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா நீங்கள் முற்றிலும் அவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இல்லாம மூத்தா போயிடாதீங்க என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, ஈமான் கொண்ட மூமின்களாக, ஷிர்க்கை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக, ஷிர்க்கை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்ற முழுமையான எண்ணத்தோடு நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் நம்முடைய இறுதி முடிவு முற்றிலும் அவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் மரணத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணமுடையவர்களாகவும், அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவும், முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கும். நம்முடைய இறுதி மூச்சு, நம்முடைய அந்த மரணம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டதாக, அல்லாஹ்வை பற்றி எண்ணம் கொண்டதாக, எல்லா நேரங்களிலும் அவனையே திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை நமக்கு எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும், எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது அருள்மறை திருக்குர்ஆனில் சொல்லுகின்றார், ஃபதுகுரூனி, என்னை திக்ர் செய்யுங்கள், என்னை நினைவு கூறுங்கள், அதுக்குருக்கும், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்பதாச்சு. அல்லாஹ்வை திக்ர் செய்தல் என்பதை முஸ்லிம்கள் பெரும்பாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது அவசியம் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க.
திக்ரு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் எவ்வாறு திக்ரு செய்ய வேண்டும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. திக்ருனா என்னங்கிறத புரியாதவர்களாக, தெரியாதவர்களாக, திக்ருங்கிற பெயர்ல தவறான செயல்பாடுகள் உடையவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை மறந்தவர்களாக அல்லது அதை பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாதவர்களாக திக்ருங்கிற அந்த விஷயத்திலும் ஏதேதோ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தவறுகளை விட்டு நாம விலகி இருக்கிறோம். அது மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத வழிகளில் காதிரியா திக்ரு, ஷாதிரியா திக்ரு எந்தெல்லாம் நாங்கள் திக்ரு செய்யக்கூடியவர்களாக அல்ல, மாறாக நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வாறு நினைவு கூற சொன்னார்களோ அந்த முறையில் நாங்கள் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்போம். திக்ருனா என்ன என்பதை புரிந்தவர்களாக நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகத்தில் கொள்பவர்களாக இருப்போங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை பற்றி ஒரு தெளிவு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இருக்கு. யார் யாரோ ஏதோ சொன்னாங்க, என்னமோ திக்ரு செஞ்சாங்க, நாங்களும் செய்வோம் என்று நம்ம செய்ய மாட்டோம். வெள்ளிக்கிழமை இரவுலையோ திங்கட்கிழமை ராத்திரியோ தான் திக்ரு மஜ்லிஸ், அங்க வந்து ஏதோ செய்தது என்பதை விட்டு நம்ம தவிர்த்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதெல்லாம் தவறு என்பதை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை விமர்சிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் மற்றவர்களுடைய தவறுகளை கண்டு நம்ம என்ன செய்யறோம், குறை சொல்றோம், தவறுகிறத புரிஞ்சு இருக்கிறோம். அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சொல்லவும் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்துல அந்த திக்ரு என்பதை நாம் சரியாக செய்கிறோமா, அல்லாஹ்வை திக்ரு செய்வதை நாம் சரியாக செய்யக்கூடியவங்களா இருக்கிறோமா, நம்முடைய திக்ருகள் சரியானதாக அமைந்திருக்கிறதா என்பது குறித்தும் நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எப்பவுமே நாம எந்த நிலையில இருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் என்ன இருக்குங்கிறதை பற்றிய சிந்தனை நமக்கு அவ்வளவா யார் பொதுவா மனிதர்களுக்கு. மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அது நமக்கு பளிச்சுன்னு தெரியும், அதை வந்து சுட்டி காட்டுவோம். ஓகே அல்ஹம்துலில்லாஹ் செய்ய வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும், தவறுகளை சுட்டி காட்டுவது ஒரு மூமினுடைய கடமை. ஆனா அதே நேரத்துல ஒரு மூமினாக இறை நம்பிக்கை கொண்டவராக அல்லாஹ்வுக்கு முற்றிலும் ஒரு கட்டுப்பட்ட நிலையில் அல்லாஹ்வை எவ்வாறு திக்ரு செய்ய வேண்டுமோ அவ்வாறு நாங்கள் செய்கின்றோமா என்பதை பற்றி நாம சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தனது அருள்மறை திருக்குர்ஆனில் திக்ரை பற்றி சொல்லும் பொழுது ஃபைதா கலைத்தும் மனாசிக்கும் ஃபذكروا கதிக்ரிக்கும் ஆபாவுக்கும் அவ் அஷத்த திக்ரா என்று சொல்றார். நீங்க அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க. எப்படி திக்ரு செய்யணுமா, உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் திக்ரு செய்வது போல். முன்னோர்களை திக்ரு செய்யலாமா? நமக்கு முன்னாடி மரணித்து விட்ட நம்முடைய முன்னோர்களை திக்ரு செய்யலாமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் செய்யலாம் என்று சொல்றான். அதோடு விட்டுவிடாம அல்லாஹ்வையும் அதை போன்று நீங்கள் திக்ரு செய்யுங்கள், உங்கள் முன்னோர்களை திக்ரு செய்வது போல் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அவ் அஷத்த திக்ரா, இன்னும் அதை விட அதிகமாக நீங்கள் திக்ரு செய்யுங்கள் என்று சொல்றோம். அப்ப இந்த திக்ருனா என்ன? நான் நினைவில் கொள்வது, ஞாபகப்படுத்துவது. நம்முடைய முன்னோர்களை அவங்க எப்படி எப்படி எல்லாம் இருந்தாங்க, எங்க அப்பா அப்படி இருந்தாங்க, எங்க அப்பாட அப்பா அப்படி இருந்தாங்க என்றெல்லாம் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை உள்ளது. இது அதிலும் நம்மை விட அன்றைக்கு அந்த மக்கத்து அரபிகள் அவங்க வந்து தங்களுடைய முன்னோர்களை அதிகமாக அவங்களை பற்றி பெருமை பேசக்கூடியவர்களா இருந்திருக்கிறார். ஹஜ்ஜுடைய காலங்களிலும் சரி, ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாம் முடித்து விட்டால் பல்வேறு பகுதிகளில் வந்த வரக்கூடிய அந்த மக்கள் அங்க இருந்து அந்த பேசுவாங்களாம், தங்களுடைய முன்னோர்களை பற்றி பேசிக் கொள்வார்கள், அவங்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதைத்தான் சுட்டி காட்டி உங்களுடைய முன்னோர்களுடைய பெருமைகளை நீங்க பேசுறீங்க, அதை போல் அல்லாஹ்வை குறித்து நீங்கள் பெருமைப்படக்கூடியவர்களாக பெருமையோடு பேசக்கூடியவர்களாக இருக்கணும் என்று திக்ரிக்கும், அதை போன்று நீங்கள் திக்ரு செய்யும் முன்னோர்களை ஞாபகப்படுத்துவது போல் என்று சொல்லிவிட்டு அஷத்த திக்ரா, இன்னும் அதை விட அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்றார். அப்ப திக்ருனா என்னங்கிறது இதுல தெளிவாக அவனுடைய புகழை அவனுடைய வல்லமையை நாம் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களா, ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக மட்டுமல்ல நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா தனது அருள்மறை திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم என்று சொல்றார். நீங்க அல்லாஹ்வை நிலையிலும் உட்கார்ந்த நிலையில் இருக்கிறீங்களா, நின்று கொண்டிருக்கீங்க, அந்த நேரத்துல அல்லாஹ்வை நீங்க நினைவு கூறணும். உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த நேரத்திலும் நினைவு கூற வேண்டும். உங்களுடைய வினாப்புறங்களில் சாய்ந்தவர்களாக படுத்தவர்களா இருக்கிறீங்களா, அப்பவும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கணும் என்று பள்ளிவாசலுக்கு வந்தாதான், ஜும்மாவுக்கு வந்தாதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, தொழுகையில் தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்றல்ல, மாறாக எல்லா நேரத்திலும் படுக்கையில் இருக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆனா நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னா, ஜும்மாக்கு வரும்போது கூட, ஜும்மாக்கு வந்திருக்கிற போது கூட நம்மை அறியாமையே தூக்கம் மிகைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு வந்திருக்கிறோம். ஜும்மாவுடைய நாள்ல கூட நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு வரும்போது, ஜும்மாவுல வந்து உட்காரும் போது கூட நம்மை அறியாமையே தூக்கம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு மூமினாக தூங்கும் போது கூட அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டு, தூக்கத்தை ஆரம்பிக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறணும், தூக்கத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களாக நாம இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அப்படி நினைவு கூறுவதற்கான சில தஸ்பீஹாத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். சில புகழ்மொழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நேரங்களில் எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை எப்படி துதிக்க வேண்டும் என்று அதை நம்ம கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். சாப்பிடும் போது அல்லாஹ்வுடைய பெயரை எப்படி நினைவு கொண்டு நம்ம சாப்பிட வேண்டும், தூங்கும் போது எப்படி நினைவு கொண்டு அல்லாஹ்வை நினைவு தூங்க ஆரம்பிக்கணும், தூக்கத்திலிருந்து விழிப்பு வரும்போது அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற வேண்டும், இந்த துஆக்கள் எல்லாம் நம்ம பொதுவாக கற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி தொழுகையை முடித்து விட்டால் எப்படி தொழுகை என்பதே திக்ர் தான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். ஆனா அந்த தொழுகையை முடித்து விட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லினா, அதுக்கு பிறகு நாம அல்லாஹ்வை எப்படி திக்ர் செய்யணும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஆனா இந்த திக்ருகள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய எண்ணத்திலிருந்து வருகிறதா? நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறேன் அந்த எண்ணம் எப்படி, என்ன சொல்ற என்ன அந்த நினைப்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறதா? பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். மற்றவற்ற பள்ளிவாசல்ல பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்வாங்க, தொழுகை முடிச்சிட்ட உடனே இமாம் என்ன செய்வாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க. உடனே எல்லாம் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு வேக வேகமா எண்ணக்கூடியவங்களா பார்க்கிறோம். அப்புறம் அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சத்தம் கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எண்ணக்கூடியவங்களா பார்க்கிறோம். அப்புறம் அல்லாஹ் அக்பர். இன்னும் அதுல சில வேடிக்கை கூட இருக்கு. சில நேரங்கள்ல இமாம் சுப்ஹானல்லாஹ் உட்கார்ந்துட்டே இருப்பாரு. முதல் சஃப்ல இருக்கிற பெரியவங்க யாராவது சுப்ஹானல்லாஹ் அந்த கடைசி 33வது முடிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு அல்ஹம்துலில்லாஹ், இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விதத்தான காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதை நம்ம விமர்சிக்கக்கூடிய கூட இருக்கிறோம். அதை எடுத்து சொல்லணும். தவறுகளை சுட்டி காட்டுறது தவறு என்பதை நம்ம அறிந்து கொள்வது கடமைதான். ஆனா அதே நேரத்துல நாங்கள் இந்த சுப்ஹானல்லாஹ், இந்த அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்லாஹ் அக்பர் அந்த வார்த்தையை முழுசா பொருளை உணர்ந்து சொல்கிறோமா, அதனுடைய கருத்தை அறிந்து சொல்லுகிறோமா, அல்லது நாங்களும் அப்படியே சொல்லிட்டு போறோமா? 33 சொன்னாங்க, சொல்லி முடிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹ் சொன்னாங்க, நான் செஞ்சிட்டேன் என்று செய்வதா, அல்லது அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம என்ன சொல்றோம், அல்லாஹ்வை என்ன நினைவு கூறுவதாங்கிறத சிந்திச்சு பார்த்து சொல்லணுமா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருமே கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நிச்சயமா கண்டிப்பா சொல்லுவோம், இல்ல நம்ம சிந்திச்சுதான் சொல்லணும். ஏன்னா தஸ்பீஹ் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க, உங்களுடைய கை விரல்களை கொண்டு எண்ணிக்கிடுங்கன்னு. ஏன்னா அதுவும் பாக்குறோம். சில பேர் அப்படியே பாதையில போகும்போது கூட, ரோட்ல போகும்போது கூட பெரிய தஸ்பீஹ் அப்படியே பண்ணிக்கிட்டே போவாங்க, என்ன கவுனி விஷயம் வச்சு நிறுத்திக்கிட்டே போவாங்க. அப்படியே வர்ற வழியில் நம்மகிட்ட பேசுவாங்க, அங்க அவங்க விரல் என்ன செய்வாங்க, எண்ணிக்கொண்டே இருக்கும், கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது திக்ராங்கல்ல, இது நம்ம பேசுறோமா? நாம் ஒருவரிடம் பேசும்போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த இல்ல, அவரிடம் நம்ம அல்லாஹ் பற்றி சொன்னால் அல்லாஹ் திக்ர். ஆனா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லது வேற ஸலவாத்துகளை நம்ம ஓதுறோம்னு சொன்னா, ஸலவாத்தும்
திக்ருதா. என்ன திக்ரு? ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு திக்ரா. சரி, அப்ப இது என்ன செய்யறோங்கிறத புரிந்து செய்யும். ஆனா நம்ம அப்படி புரிந்திருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ் அர்த்தம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் பொருள் தெரியுமா? அல்லாஹு அக்பர் பொருள் தெரியுமா? அல்லாஹ் பொதுவா இதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அல்லாஹு அக்பர்னா அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கே. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, கற்றவர்களா இருக்கிறோம். ஆனா இந்த சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லுகிறோமே, அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லுகிறோமே, அது எப்படிப்பட்ட தூய்மை? சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை முதலில் புகழ்ந்தவர், துதித்தவர் யார்? சுப்ஹானல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை வாய்க்கிறது லேசானதுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சொல்றீங்க, நாவுக்கு ரொம்ப லேசானது. ஆனா மறுமையில் அந்த தராசில் மிக கனமானதாக இருக்கும். நாவுக்கு லேசானது, அந்த நன்மை தராசுல மிகவும் வெயிட்டா இருக்கும், கனமானதா இருக்கும் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த சுப்ஹானல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட தன்மையை கொண்டது, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம செல்ல வேண்டும். எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, இந்த சுப்ஹானல்லாஹ் இந்த வார்த்தை முதல்ல யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறான் என்பதை பற்றி நாம தெரிந்து கொண்டால் தெரிந்திருப்போம், அறிந்திருப்போம். ஆனா தெரிந்ததை நாம சிந்திக்கிறோம். அடுத்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஒரு சில மக்கள் தான் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா வந்திருக்கிற ஒரு சில மக்களும் பல நூறு மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புடையவர்களாக இருக்கிறோம். ஜும்மால ஒரு விஷயங்களை கேட்டோம்னு சொன்னா ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், ஆனா ஞாபகப்படுத்தப்பட்டால் அதை பற்றி நம்ம சிந்தித்து நாம மற்ற சகோதரர்களுக்கு அதனை சொல்லக்கூடியவர்களாகவும் அதனை நினைவுபடுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு. இப்ப சுப்ஹானல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை, அல்லாஹ் தூய்மையானவன் என்கிற வார்த்தை, இந்த தூய்மை இருக்கிற எல்லாருமே தூய்மையா வந்திருக்கிறோம், சுற்றுத்தோடல குளிச்சு தூய்மையா வந்திருக்கிறோம். அந்த சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் உள்ள அந்த தூய்மை என்று மொழியில் இருக்கிறமே, அது இந்த தூய்மை இந்த மாதிரி சுத்தமா இருக்கிறதைத்தான் குறிப்பிடுதா? நிச்சயமா. இதற்கும் மேலாக அல்லாஹ் தஆலா தூய்மையானவன் என்று சொன்னால் குற்றம் குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், பலகீனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவனுடைய செயல்பாட்டில், அவனுடைய ஏற்பாட்டில் எந்த ஒரு குறையும் இருக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை தரக்கூடியதுதான் அந்த சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பரிசுத்தம். அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை பார்ப்போம். சில நேரங்கள்ல ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் படைத்திருக்கிறான், ஏன் இப்படி இந்த மாதிரி ஆக்கிட்டான், ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தை தந்துட்டான், ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, ஏன் இப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நம்மை அறியாமே நாம நினைப்பது அது மனித இயல்பு, அப்படித்தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும்போது அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, ஒரு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்த விஷயங்களை பற்றி நம்முடைய உள்ளத்துல ஏதாவது குறைபாடான எண்ணங்கள் வறுமையானால் வரும் அந்த மனிதன். ஆனா அப்படி வரும்போது நாம என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக என்று சொல்லக்கூடிய முலாக். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? சுப்ஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்று படற்கையில் சுப்ஹானக என்று சொல்லுவது நீ பரிசுத்தமானவன். அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி, அல்லாஹ் பார்த்து நீ அப்படி உள்ளத்துல இருந்து நீ தூய்மையானவன்பா, நீ பரிசுத்தமானவன்பா. அது எப்ப வரும்? சாதாரணமா நம்ம ஒப்படைக்கு பின்னாடியே மற்ற நேரங்களில் சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடியவங்களா ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை நேர்ல பார்க்கிற மாதிரி சுப்ஹானக என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எப்ப வரும்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அல்லாஹ்வை பற்றி முதல்ல ஏதோ ஒரு குறைபாடா நினைச்சிட்டு பிறகு உணர்ந்து, ஆகா இது தவறு, நாம் இப்படி நினைத்திருக்க கூடாது, அல்லாஹ்வை பற்றி அப்படி எண்ணக்கூடாது என்ற அந்த உணர்வு வரும்போது, உண்மையை அறிந்து உள்ளத்திலிருந்து சொல்லும் போதுதான் சுப்ஹானக என்று சொல்லக்கூடியவங்களாக அல்லாஹ் தஆலா தனது அருள்மறை திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானக என்று பலரும் சொன்னதாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுல முதலாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவது
மலக்குகள் அல்லாவை பார்த்து சுப்ஹானக என்று சொன்னார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் அதுல 32வது வசனம் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா அதுல அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகள் அல்லாவை பார்த்து சுப்ஹானக சொன்னாங்க என்று சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எப்பொழுதுமே மலக்குகள் அல்லாவை புகழ்ந்து அல்லாவை துதித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆனா திடீர்னு அந்த சுப்ஹானக என்ன அவங்க நீ பரிசுத்தமானவன் என்று எப்ப சொல்றாங்கன்னா, அல்லாவை பற்றி அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஆதமை படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் போது தானாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன், குற்றங்குறைகள் செய்யக்கூடிய ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன், பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன் அல்லாஹ் தஆலா சொன்ன போது அந்த மலக்குகள் என்ன சொல்றாங்களா, நஹனும் சப்ஹக பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படைப்பு தேவையா? 2வது அத்தியாயம் குர்ஆனை எடுங்க, குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்கீங்க, ஆனா இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். இருக்கத்தான் செய்வீங்க, நாம் மூமினாக முஸ்லிம்களா அது சிந்திக்கக்கூடிய மூமின்கள் நாங்கள், ஏதோ மற்றவர்கள் போல இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குர்ஆனை எடுத்து 22வது அத்தியாயம் 29ல இருந்து பார்த்தா அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்க முன்னாடி என்ன செஞ்சான், யாரை படைத்தான், எதை படைத்தான், பூமியை படைத்தான், வானத்தை படைத்தான், பூமியில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அது நம்ம 2வது அத்தியாயம் 29வது வசனம். அதையெல்லாம் படைத்த பிறகு அல்லாஹ் தஆலா மாணவர்களை நோக்கி وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً, பூமியில என்னுடைய பிரதிநிதிகளை படைக்கப் போகிறேன், என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கலீஃபாவை படைக்கப் போறேன்னு சொன்ன போது அப்பதான் அந்த மலக்குகள் சொன்னாங்களா, وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ, குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பா, தானாக இஷ்டப்படி நடக்கக்கூடியவங்க பிரதிநிதிகள் என்று ரெப்ரசன்டேட்டிவ்னா கலீஃபான்னு சொன்னா சொன்னதை அப்படியே செய்யக்கூடியவங்க இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு செயல்படக்கூடியவர்கள், அதான் கலீஃபா பிரதிநிதி. வேலைக்காரர்கள் என்பதற்கும் பிரதிநிதி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. மற்ற படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய படைப்புகள் மலக்குகள் உட்பட. ஆனா அப்படி இல்லாம தங்கள் இஷ்டம் போல் செயல்படக்கூடிய ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன், ஆதவை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனேதான் அந்த மாதிரி ஒரு படைப்பு அவசியமா என்று அந்த மாணவர்கள் கேட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். ஒரு அல்லாஹ் தஆலா அவங்க அப்படி சொன்ன உடனே இனி யாரும் மாலா தஅலமூன், நான் அறிவிட்டு நீங்க அறிய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கின்றான். படைத்து விட்டு படிச்சு அப்படி சும்மா மற்ற படைப்புகளை மாதிரி விட்டு விடாம ஆதமுக்கு ஸ்பெஷலா என்ன செய்யறான், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, பூமியில உள்ள சமாச்சாரங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுத்த பிறகு மலக்குகளை அழைத்து அல்லாஹ் தஆலா நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் இவைகளை பற்றி சொல்லுங்க. ஏதோ ஆதம் இவைகளை பற்றி அறிந்தவராக இருக்கிறார், பூமியில எல்லா விஷயமும் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க இதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்ன போதுதான் மலக்குகள் உணர்றாங்க, ஓ இந்த ஆதம் நம்மை விட சிறந்த ஒரு படைப்பாக இருக்கிறார், தானாக சென்று இந்த பூமியில உள்ள விஷயங்களை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார், கற்றுக் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார். இந்த படைப்பை நாம அவசியம்தானா என்று கேட்டோமே அல்லாஹ்விடம், அடுத்தது ரப்புல் ஆலமீன் இல்லையா, அவன் படைக்கிற ஒரு குறை கண்டோமே, இது நம்மை விட ஒரு சிறந்த படைப்பாக இருக்கிறாரே என்பதை உணர்ந்த உடனேதான் டக்குன்னு சொல்றாங்க, சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ கற்றுத்தராம எங்களுக்கு என்னப்பா தெரியும் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். எந்த வார்த்தையை கொண்டு? சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். அந்த வார்த்தையை தான் நம்ம தொழுத பிறகு மற்ற நேரங்களில் சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். ஆனா சொல்லும் போது அந்த உணர்வு உள்ளத்திலிருந்து நமக்கு அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகள், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக எந்தவித குறைபாடுகளும் மற்றவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான், அவருடைய படைப்புகள் இருக்கு. இதுல நாம எந்தவித குறையும் காணக்கூடாது என்ற ஒரு எண்ணமுடையவர்களாக அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானக
சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாடுவான் நாம் அவனை திக்ரு செய்யக்கூடிய அந்த நேரங்களில் அவனுடைய அந்த என்ன நம்ம திக்ருனா ஞாபகப்படுத்தும். அப்ப அல்லாஹ்வுடைய தன்மை என்ன சொல்றோமோ அதை நம்முடைய உள்ளத்தில் இருந்து, உணர்வில் இருந்து, எண்ணத்தில் இருந்து உணர்ந்து சொல்லக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி வல்ல செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு. அவனை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை இந்த நேரத்தில் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த ஜும்மாவுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக அவனை நினைவு கூறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் எதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி செயல்பட்டால் தான் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். என குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்களா, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க என்று தனது தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னை பின்பற்றுங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை மன்னிப்பான், உங்களுடைய பாவங்களை போக்குவான் என்பதாக சொல்றான். அதனால நாம நிச்சயமாக அறிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம எல்லா விஷயங்களிலும் நாம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ஒரு நாள் சொல்றாங்க, முஆதே என்று கூப்பிட்டு, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க தொழுகையை விட்டு எழுமீங்கன்னா ஃபர்லான தொழுகையை முடிச்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி என்று நீங்க சொல்லாம எழும வேண்டாம். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, அஇன்னி, உன்னிட்ட நான் கேட்கிறேன், எதுக்கு? அலா திக்ரிக, உன்னை நினைவு கூறுவதற்கு, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு உன்னுடைய உதவியை கேட்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கேட்காம எழுப்பாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அவனுக்கு நாம் அழகான முறையில நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அவனை அழகான முறையில திக்ரு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எப்ப அப்படி அந்த திக்ரு செய்வோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் திக்ரு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானக்கங்கிறதுக்கு மலக்குகள் எப்ப சொன்னாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்ப சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானக்க என்று எப்ப சொன்னாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானக்க என்று எப்ப சொல்லுவாங்க என்னெல்லாம் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்பானா, ஈசாவே, உன்னையும் உங்களுடைய தாயாரையும் எனக்கு பிறகு நீங்க 2 வணக்கக்கூடியவங்களை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னீரா என்று கேட்கும் போது உடனே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, சுப்ஹானக்க, நீ பரிசுத்தவானன்பா, எனக்கு தகுதி இல்லாத நான் எப்படிப்பா சொல்ல முடியும்னு அவங்க இனி சொல்லுவாங்க, கியாமத்து நாளின் போது சொல்லுவாங்க. ஆக இந்த நபிமார்கள் எல்லாம் அந்த சுப்ஹானக்கங்கிற அந்த வார்த்தையை எப்ப சொன்னாங்க என்பதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். நாமும் அந்த சுப்ஹானக்கங்கிற வார்த்தையை உளப்பூர்வமா உள்ளத்திலிருந்து எப்ப சொல்லுவோமா தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சிந்திக்கும் போது. அல்லாஹ்வுடைய படைப்புல நம்ம பொதுவா, அதாவது நிறைய படித்தவர்கள் நினைக்கிறவன் நம்ம குறை சொல்லுவோம், குறையா நினைப்போம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அதை நீ சிந்தித்து பார்த்தால் அந்த படைப்பை நீ சிந்தித்து பார்த்தால் என்ன சொல்லுவோமா? ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, சுப்ஹானல்லாஹ். அதாவது சாதாரணமா ஒரு விஷயத்தை பார்த்து அல்லாஹ் இதை படைத்தான், ஏன் இப்படி நீ படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா அதை சிந்திச்சு பார்க்கும் போது என்ன சொல்லுவோமா? ரப்பனா, எங்கள் ரட்சகா, மா கலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ வீணா படைக்கலப்பா, சுப்ஹானக, அந்த இடத்துல எல்லாம் நீ பரிசுத்தமானவன், எங்களை நரகத்திலிருந்து நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயா என்று கேட்பீங்க நீங்க சிந்திக்கும் போது என்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் குறித்த சிந்தனை உடையவர்களாக, அதனை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய
அந்த குற்றமற்ற ஒரு தன்மையை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்ல ரஹ்மான் அனைவரையும் அதற்கான அது மாதிரி இந்த ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அந்த துஆக்களை நாம் சொல்லும் போது, தஸ்பீஹ்களை சொல்லும் போது உணர்ந்து பொருளை நாம் அறிந்தோம் சொன்னா நிச்சயமா அதை உணர்ந்து நிதானமா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் அல்ஹம்துலில்லாஹ் என்றெல்லாம் சொல்லக்கூடியவங்களா இருப்போம். அப்படி அறிவு சொல்லக்கூடியவங்களா இருக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னமல் இல்மு பித்தஅல்லீம், கல்விங்கிறது கற்பதன் மூலமா தான் வரும். அப்ப இந்த வார்த்தைகள் நம்ம சாதாரணமா இந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருக்கிறோம், ஆனா அதனுடைய அர்த்தங்கள் பொருள் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும்? தொழுகையில ஓதுறோம், தொழுகை நமக்கு தொழுகை ஊரோட்டமா இருக்கணும். தொழுகைங்கிறது அல்லாஹ்வோட நம்ம பேசுறது எப்போ அதனை பொருள் தெரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திஹா சூராவில் இருந்து ஓதக்கூடிய மற்ற சூறாக்கள்ல இருந்து ஓத ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீன்னு சொன்னோம்னா என்ன சொல்றோம், அல்லாஹ்வை எப்படி புகழ்றோம் துதிக்கிறோம்ன்றத அந்த பொருளை உணர்ந்து நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் கொடுக்காத வாய்ப்பை தந்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம கைகளிலேயே தந்திருக்கிறான். மொபைல் தந்திருக்கேன்னா அது அல்லாஹ்வோட அருட்கொடை. எப்போ அதை நம்ம சரியான முறையில வாட்ஸ்அப்ல எத்தனையோ குரூப்புகள் வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய இந்த வார்த்தைகளை பொருள் அறிந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொள்வதற்காக ஒரு குரூப்பை ஏற்படுத்துங்க. இல்ல அந்த மாதிரியான குரூப்ல சேருங்க. ஒவ்வொரு நாளைக்கு சில சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள், அர்த்தத்தோடு கற்றுக்கொள்ளுங்கள். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அல்லாஹ்விடம் இருந்து அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக மாறுங்கள். நல்ல ரஹ்மான அனைவருக்கும் அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா தந்த அருட்கொடைகள் ஞானத்துகளை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் அழகிய வாழ்வை தந்து நரக நெருப்பை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.